ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்போர்ட்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் ஆஃப் 16ஓட செகண்ட் லெக் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நள்ளிரவு நடைபெற்ற பார்சிலோனா பென்ஃபிகா இடையிலான போட்டியில் பார்சிலோனா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. கடந்த வாரம் நடைபெற்ற இதே அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பார்சிலோனா அணி 1-0 என்று முன்னிலை பெற்றிருந்த நிலையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் மேலும் 3 கோல்கள் அடித்தது. இதன் மூலம் பார்சிலோனா அணி 4-1 என்ற கோல் கணக்கில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ரசிகர்களுக்கு மத்தியில் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட லிவர்பூல் PSG அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கடந்த வாரம் லிவர்பூல் அணி 1-0 என்ற முன்னிலை பெற்றிருந்த நிலையில் நேற்றைய போட்டியில் PSG அணி ஒரு கோல் அடித்து போட்டியை சமம் செய்தது. இதன் பிறகு பெனால்டி மூலம் 4-1 என்ற கோல் கணக்கில் PSG அணி வெற்றி பெற்று லிவர்பூல் அணியை அதிர்ச்சி தோல்வியடைய செய்தது. இத்தாலியின் மிலான் நகரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் இன்டர் மிலான் அணியும் ஃபயனோர்டு அணியும் மோதிய போட்டியில் இன்டர் மிலான் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கடந்த வாரம் இன்டர் அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வைத்த நிலையில் 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அதேபோல் மற்றொரு போட்டியில் பேயர் மூனிக் அணியும் பேயர் லெவர்கூசன் அணியும் பங்கு பெற்ற போட்டியில் பேயர் மூனிக் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 2 லெக் முடிவில் பேயர் மூனிக் அணி 5-0 என்ற நிலையில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. காலிறுதி சுற்றில் பேயர் மூனிக் அணி இன்டர் மிலான் அணியுடன் மோத உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவு நடைபெறும் போட்டிகளில் லில் அணி டார்ட்மண்ட் அணியினையும், ஆஸ்டன் வில்லா அணி கிளப் பொர்கே அணியையும், ஆர்சனல் அணி PSV அணியையும், அத்லெட்டிகோ மேட்ரிட் அணி ரியல் மேட்ரிட் அணியையும் எதிர்த்து விளையாட உள்ள நிலையில் இதில் வெற்றி பெறும் அணிகள் அடுத்து காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.